உலகின் தொன்மையான விளையாட்டுகளில் ஜல்லிக்கட்டும் ஒன்று என்பதற்கு வலுவான ஆதாரங்கள் இருப்பதாக கூறுகின்றனர் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள். ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்திருப்பது தமிழர்களின் கலாச்சாரத்தை திட்டமிட்டு அழிக்கும் செயல் என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஜல்லிக்கட்டு என்பது விளையாட்டு மட்டுமல்ல, தமிழர்களின் வாழ்வியல் மற்றும் சூழலியல் சார்ந்த நிகழ்வு என்கின்றனர் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள். காளைகளை பூட்டி ஏர் உழும் போது அவற்றின் கழிவுகள் இயற்கை உரமான நிலையை மாற்றிய பன்னாட்டு உர தயாரிப்பு நிறுவனங்களின் சூழ்ச்சியே ஜல்லிக்கட்டு மீதான தடை என்று குற்றம் சாட்டும் அவர்கள் நாட்டு மாடுகளை அழிக்கும் முயற்சிகளில் அதுவும் ஒன்று என்று விமர்சிக்கின்றனர். சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைக்கப்பட்ட அந்த திமிழுடைய காளை தமிழர்களிடம் மட்டும்தான் இருக்குது. திமிழ் பொருந்திய அந்த காளைகளை பழக்கப்படுத்துவது, அடக்குவது, வசப்படுத்துவது, அதோடு விளையாடுவது தான் ஜல்லிக்கட்டு, வேறு எதுவுமே இல்லை. அது இன்றைக்கி நேற்று இது பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டதாக அரசியல் காரணங்களுக்காகவும் அதில் பின்னால் இருக்கக்கூடிய பொருளாதார காரணங்களுக்காக உருவாக்கப்படுவது ஒரு ஏற்புடையது கிடையாது. சிந்து சமவெளி நாகரிகம் செழித்தோங்கிய மொஹஞ்சதாரோவில் ஏர் தழுவுதல் நடந்திருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைப்பதாக ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் கூறுகின்றனர். கடல் கொண்ட குமரி கண்டத்திலும் ஜல்லிக்கட்டு நடந்ததற்கான ஆதாரங்கள் கிடைப்பதன் மூலம் அதன் தொன்மையை அறியலாம் என்பது அவர்களின் கூற்று. உலகில் மூத்த நாகரிகம் என்று சொல்லக்கூடிய அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் கூட என்னுடைய காளையினுடைய வரி வடிவங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருந்துதான் இந்த தொன்மையான சமூகம் எது என்று இன்று உலகிலே ஆராய்ச்சிகள் நடக்கும் பொழுது அந்த காளை இனங்கள் இன்று எங்கள் காங்கேயங்களில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு சிந்து சமவெளி நாகரிகமானது தமிழரினுடைய ஒரு நாகரிகம் என்பது கண்டறியப்படுவதற்கு இந்த காளைகள் முக்கிய கூறுகளாக இருந்தது. தொன்று தொட்டே தமிழர்கள் வளர்த்து வந்த ஏராளமான காளை இனங்களில் சில அழிந்து விட்டதாகவும் எஞ்சியவை அழிவின் விளிம்பில் இருப்பதாகவும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். காங்கேயத்தில் 5 உட்பிரிவுகள் உள்ள இருக்கு. மயிலை, பிள்ளை, காரி, சிவப்பு, குரா அப்படின்ற ரகங்கள். அதில் மயிலை, பிள்ளை இந்த 2 ரகங்கள் மட்டும் தான் இப்போதைக்கு வெளியே இருக்கு. மீதி 3 ரகங்கள் முற்றிலுமாக அழிந்து போய்விட்டன. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் கீழ் தஞ்சாவூர் பகுதியில் வளர்க்கக்கூடிய உம்பளச்சேரி மாடுகள். அந்த ஒரு மாட்டுக்கு எத்தனை பேர் வச்சிருக்காங்கன்னா நாட்டு மாடு, மோளை மாடு, தெக்கத்தி மாடு, மொட்டை மாடு அப்படின்ற பேர்லாம் வச்சிருக்காங்க. அந்த மாடுகளையும் எத்தனை உட்பிரிவு இருக்குன்னு கேட்டிங்கன்னா கணபதியா மாடு, ஆட்டுக்காரி மாடு, வெண்ணையாப்புள்ள மாடு, இருளப்ப புள்ள மாடு, இந்த மாதிரி ஒரு 6 உட்பிரிவுகள் இருக்கு. அந்த மாடும் பார்த்தீங்கன்னா அழிவினுடைய விளிம்பில் தான் இருக்கு. ஜல்லிக்கட்டை பாரம்பரிய விளையாட்டு என்ற அளவில் குறுக்கி விடாமல் தமிழர்களின் வாழ்வியல் சார்ந்தது என்பதனை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஆர்வலர்களின் வேண்டுகோள். பாரம்பரியத்தை காக்கவும் நாட்டு மாடுகளை அழிவின் விளிம்பிலிருந்து காப்பாற்றவும் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும் என்று அவர்கள் கோருகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணசேகரனுடன் செய்தியாளர் சிந்தலை பெருமாள்.